இல்ல எனக்குனே வருவீங்களான்னு கேட்க. இல்ல இந்த ஜெயராஜ சோதிக்குனே வருவீங்களான்னு கேட்க. அது எப்படி? ஊர் உலகத்துல எத்தனையோ வீடு வாசல் இருக்குது. நானே ஒரு ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ள இருக்கேன். என்ன தேடியே வரல எப்படி? ஐயோ, இவர் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாரு போலுக்க. அப்படின்னு இவர் நிச்சயமா நல்லவரா தான் இருக்கணும். எப்பா, இங்கே கண்டினியூ பண்ணிடணும். வர வேண்டியது அது யார் சொல்லுவானே. இங்க பாரு, சாப்பாடு தாரேன், சாப்பிட்டுட்டு கிளம்பிடு. இதை விட எனக்கு பாதுகாப்பான இடம் கிடைச்சிருவா என்ன? ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாருமே வர முடியாத இடம். சிஐடி ஆபீசரு, அது மட்டும் இல்ல கண்ணியமான ஆம்பளையா இருக்காரு. இதை விட்டா எனக்கு பாதுகாப்பான இடம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இவகிட்ட எப்படி பேச? எதுக்கு இங்க வந்த? உனக்கு யார் வரட்டுனா? இரு, நோட்டு தரேன், எழுதி சொல்லு. நீ சொல்லதுக்குள்ள விடிஞ்சிரும். நீ எழுதியே காட்டு, நான் புரிஞ்சுக்கிடுவேன். இந்தா இது எழுதி கொடு, நான் படிச்சுக்கிடுவேன். இங்க பாரு, காலையில வெளியே ஸ்டேஷனுக்கு போறான். பயப்படாத, என் தம்பி என் மச்சன மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானுங்க. ஒப்படைச்சா உன்னை எங்க பத்திரமா கொண்டு சேர்க்கணுமோ அவங்க கொண்டு சேர்த்துருவானுங்க. பயப்பட வேண்டாம், தைரியமா இந்த ஸ்டேஷனுக்குள்ள போலாம். அது உங்களை பார்த்தாலே தெரியுது. ஆனா நீங்க யாருக்கிட்டயுமே என்ன ஒப்படைக்க முடியாது. ஒப்படைச்சா என் வாழ்க்கையே போயிடும். இல்ல, எனக்கு இதுதான் பாதுகாப்பான இடமா இருக்குது. இல்ல, இங்கே கொஞ்ச நாளைக்கு ஒப்பிட்டுட்டேன்னா அப்புறம் நாங்க இருந்து போய்க்கலாம். புரியுதா? விடிஞ்ச உடனே ஸ்டேஷனுக்கு போகணும், புரியுதா? இந்தா, யாரு உன்னை எதுக்காக விரட்டினாங்கிற டீட்டெயில் எழுதித்தா. ஸ்டேஷன்ல கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த எழுதித்தா. ஐயோ, என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு? என்ன பண்ண? இதுக்கு மேலே நான் இவர்கிட்ட உண்மையை மறைச்சேன்னா அவ்வளவுதான். ஊமையா தான் நடிச்சோம். ஆனா நமக்கு நடந்த சம்பவத்தை விட்டு மறைக்க வேண்டாம். உண்மையை சொல்லிடுவோம். ஏத்துக்கிட்டாருன்னா பரவாயில்ல, இல்லைன்னா இங்க இருந்து தப்பிச்சு வேற எங்கேயாவது போய்க்கலாம். இதுக்கப்புறமா இவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். இந்தா எழுது. ஆனா ஒண்ணு, எல்லாருக்கும் நான் இழிச்ச வேணா தெரியல. ஒண்ணு இல்ல, இந்தா எழுது. கொண்டா. என் பெயர் அபி. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணனும் அவங்க குடும்பம் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே அவங்க எங்க அப்பா சொத்தை எழுதி வாங்கியிருக்காங்கன்னு. அதனால அந்த வீட்டுல எங்க அம்மாவை அடிமையா வச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா, படிச்சுட்டு இருக்க என்ன அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா எங்க மாமா பையன் நல்லவன் கிடையாது. அவனுக்கு பல பெண்களுடன் தொடர்பு. நான் எங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணா காலத்துக்கு நானும் எங்க அம்மாவும் அந்த வீட்டுல தான் அடிமையா வாழணும். எனக்கு என் வாழ்க்கையை பத்தி கூட கவலை இல்லை. என் அம்மா அந்த வீட்டுல அடிமையா வாழ்றது எனக்கு பிடிக்கல. எங்க அம்மா தினம் தினம் அந்த வீட்டுல சித்திரவதையை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் வெளியில வேலை பார்த்தா எங்க அம்மாவை நிச்சயமா அந்த நரகத்துல இருந்து காப்பாற்ற முடியும். அதுக்காகவா அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்க? இந்தா எழுதி கொடு. சொத்த பூர்வம் எழுதி வந்தது உங்க அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? சரி சரி, எழுதி கொடு. சொத்தை எழுதி வாங்கினது எங்க அம்மாவுக்கு தெரியாது. எங்க அப்பா இல்லாதனால ஈஸியா எங்க அம்மாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி சொத்தை பூரும் எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்காக நீ எங்க போய் வாழ முடியும் தனியா? அத்த பையனை திருத்தி வாழறதுக்கு வழியை பார்க்க வேண்டியதானே? என்னமோ நடந்திருக்க. சரி சரி, எழுது. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அங்க வேற மாதிரி நடந்திருக்கு. ஒரு பெரிய முதலாளி கிட்டதான் எங்க மாமா பையன் வேலை பார்க்கான். ஒரு நாள் அந்த முதலாளி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்னை பார்த்த உடனே அங்க என்னமோ பேசினாரு. எங்க அத்தையும் மாமாவும் முகம் மாறிச்சுது. அன்னிலிருந்து அவங்க நடவடிக்கையே மாறிட்டு. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, என்ன அவங்களுக்கு விற்க பார்க்கறாங்க. நானும் எங்க அம்மாவும் தட்டி கேட்டோம். அப்போதான் அவங்க விஷயத்த சொன்னாங்க. அந்த முதலாளிக்கு குழந்தை இல்ல, அதனால என்ன பெத்து கொடுக்க சொன்ன. ஐயோ, அட பாவி மனுஷங்களா, இது சின்ன பொண்ணா இருக்குது. குழந்தை பெத்து கொடுக்கறதுக்காக என்ன அங்க அனுப்பி வச்சாங்க. அங்க போனாதான் எனக்கு தெரிஞ்சதே, அங்க அவருக்கு மனைவி இருக்குது, குழந்தை இல்ல. என்ன குழந்தை மட்டும் பெத்து கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாங்களா?
அதனாலதான் நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருந்தேன். அவங்க என்ன விரட்டினாங்க. நான் இங்க வந்துட்டேன். ப்ளீஸ், நான் இப்போ வெளியில போக முடியாது. அவரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அரசியல் புள்ளிதான். எப்படினாலும் என்ன தூக்கிடுவாங்க. அவங்க நாள் குறிச்சிட்டாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள்ல நான் குழந்தை பெற்று கொடுக்கணுமா? ப்ளீஸ், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஒரு மாசமாவே நான் உங்க வீட்டுல தங்கிக்கிடுத. அதுக்கப்புறம் அவங்க நாள் குறிச்சது தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் இங்கேருந்து போயிருந்தேன். ப்ளீஸ், எங்க அம்மா நான் தப்பிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருப்பாங்க. எங்க அம்மா நிச்சயமா இப்போ நிம்மதியா இருப்பாங்க. நான் அவங்க கையில சிக்கிட்டா எங்க அம்மா செத்துருவாங்க. ப்ளீஸ். ஏம்மா, நானே கல்யாணம் முடியாதவ. நீ எப்படி இங்க இருக்க முடியும்? நீ எப்படி? இல்ல, அது சரிப்பட்டு வராது. நான் எங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். நீ அங்க இருக்கியா? என் அண்ணன் தம்பி எல்லாம் போலீஸா தான் இருக்கானுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா 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 இந்த பொண்ணு என்ன சொல்ல வரா? வா வா வா. வேண்டாம். என்னால அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அவங்க பெரிய இடம். கண்டிப்பா பாதுகாப்பு இருக்காது. என்னால அந்த குடும்பத்துல நிம்மதி போயிடும். ப்ளீஸ், இந்த வீட்டுல ஒரு ஓரமா ஒரு வேலைக்காரியா வாழ்ந்துட்டு போறேன். நிச்சயமா என்னால உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. அப்படி பாதிப்பு வந்துனா நான் உடனே இந்த இடத்த விட்டு போயிருந்தேன். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ். அழகிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதே அவ்வளவுதான். சிவா எங்க இருக்கான்னு அன்னைக்கு நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா அழகிக்கு நியூஸ் போயிடும். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் உளறிடுவாங்க. வீட்டுல இருக்க சின்ன பிள்ளையாவது உளறிடும். இப்ப என்ன பண்ண? அவ்வளவுதான். அவளுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ண? அவளுக்கு இப்போ எக்ஸாம் எப்போ முடியும்? இல்ல, அவ வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குது. சரி, எந்தே சரி, இங்க இரு. இங்க பாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, எந்தே. சரி, இங்க இரு. இங்க பாரு, நான் காலையில 7 மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு போயிடுவேன். நைட்டு எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. சில நேரம் வருவேன். இல்லைன்னா எனக்கு எங்க அம்மா வீடு இருக்குது. என் அண்ணன் தம்பியெல்லாம் அங்கதான் இருக்காங்க. நான் முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தா மட்டும் தான் நாங்க வருவேன். இப்பவும் அப்படி நினைச்சுதான் இங்க வந்தேன். உம், நான் எப்போ வருவேன்னா தெரியாது. நீ தான் உன்னை பாத்துக்கணும். ஆனா என்ன தாண்டி இங்க வேற யாரும் வர முடியாது. நீ தைரியமா இருக்கலாம். நீ பயந்த சுபாவம்லாம் இல்லையே. ம், நான் எப்போ வருவேன்னு தெரியாது. மசால் சாமான் எல்லாம் வாங்கி போடுத. நீயே சமைச்சு சாப்பிட்டுக்க. ம், ஒரு மாசம் போதும்ல. இங்க பாரு, ஒரு மாசம்தான். அதுக்கு மேல ஒரு நாள் கூட இருக்காத. கிளம்பிடு. இங்க பாரு, அதே மாதிரி நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கும் சேர்த்துதான் பிரச்சனை. அதே மாதிரி இங்க இருந்து போனதுக்கு அப்புறமும் ஒரு மாசம் என் கூட தான் இங்க இருந்தேன்னு கடுகளும் வெளியில தெரியக்கூடாது. பாரு, ஏன்டா அடைக்கலம் கொடுத்தோங்கிற மாதிரி ஆக்கி விட்டு போயிடாத. எங்க வீட்டுக்கு என் தம்பி மாதிரி அடிக்கடி வருவானுங்க. வர நேரம் மட்டும் கொஞ்சம் ஒளிஞ்சிக்க. இங்க நிறைய ரூம் இருக்குது. அவனுங்க எல்லா ரூமுக்கும் போக மாட்டானுங்க. இங்க வரண்டால மட்டும் தான் சுத்திட்டு இருப்பானுங்க. என் லேப்டாப் எடுக்க வருவானுங்க. வேற எதுக்கும் வரமாட்டானுங்க. சரி, எனக்கு தூங்க வருவானுங்க. அப்ப மட்டும் நீ அவங்க கண்ணுல இருந்து மறைஞ்சிக்க. மறுபடியும் சொல்றேன், நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. எங்க வீட்டு ஆட்கள் யார் வந்தாலும் ஒளிஞ்சுக்க. புரியுதா? ஒரு மாசம் எப்படியாவது சமாளிச்சுட்டு இங்க இருந்து போயிரு. எனக்கு பயமா தான் இருக்கு. ரிஸ்க் எடுத்து தான் உனக்கு உட்கார வைக்க. புரியுதா? இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்க. நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. நானும் கல்யாணம் முடியாதவன் தான். நாளைக்கு நீ இங்கதான் ஒரு மாசம் என் கூட இருந்தேன்னு தெரிஞ்சா உனக்கு தான் கெட்ட பேரு. புரியுதா? நீ யாரோ நான் யாரோன்னு வாழ்ந்தாலும் ஒரே வீட்டுல வாழ்ந்தா கதை கட்டி விட்டு 2 பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. எனக்கு அதுக்குதான் பயமா இருக்கு. உன்னை இந்த நிலைமையில வெளியில அனுப்பதுக்கு எனக்கு மனசு இல்லை. என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனாலதான் ரிஸ்க் எடுத்திருக்க. என் மனத்தையும் வாங்கிறாத, உன் மனத்தையும் வாங்கிறாத. மனசுல நல்லா புரிஞ்சுக்க. உனக்கும் கல்யாணம் முடியல, எனக்கும் கல்யாணம் முடியல. புரியுதா? என்ன பெருமையிலே பேச மாட்டியா? இடையில போச்சுதா பேச்சு? ஆஹா, இடையில போயிட்டு சொல்லிடுவான். பாப்பா பாப்பா. ஓ, பாதியில போயிட்டோ? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் போச்சுதோ? ஐயோ, நல்ல மனுஷனா இருக்காரு. சரி சரி. பேர் என்ன பேர் சொன்ன? அப்பா. அபி அபி அபி. நல்லா இருக்கு.
பாபா. சாப்பாடா? இரு இரு, நான் இப்போதான் எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தேன். இனி சமைச்சுதான் தரணும். இரு, நான் சமைச்சிட்டு வரேன். புரியுது என்ன கேட்கன்னு? சமைக்க தெரியுமான்னு கேட்க. ஆமாமா, இங்க ஒரு புண்ணியவதி இருந்தா, அவளுக்கு வாய்க்கு ருசி சமைச்சு கொடுக்கணும்னு கத்துக்கிட்டேன். இங்க ஒரு ராட்சசி இருந்தா, அவளுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு கத்துக்கிட்டேன். சரி, நான் கிச்சன்ல போய் சமைச்சிட்டு இருக்கேன். அவ இங்க இருக்கும்போது கிச்சனுக்குள்ள வந்ததே. என்ன, ரொம்ப பசிக்கா? கொஞ்சம் இரு, இப்பதான் அடுப்புல வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆயிரும். வேண்டாம் வேண்டாம், நான் சமைச்சு தாரேன், சாப்பிடு. சரி, என்ன படிச்சிருக்க? காலேஜ் போய்கிட்டு இருக்கியா? சரி சரி சரி, என்ன படிக்க? டாக்டருக்கு படிக்கியா? டாக்டருக்கு படிக்கியா? டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்க? டாக்டருக்கா படிச்சிட்டு இருக்க? எனக்கு டாக்டருக்கு படிக்க பிள்ளைலாம் ரொம்ப பிடிக்கும். இல்ல, டாக்டர் படிப்பு எனக்கு பிடிக்கும். எத்தனாவது வருஷம் படிச்சிட்டு இருக்க? செகண்ட் இயரா? சரி, இங்க இருந்துட்டு எப்படி காலேஜுக்கு போவ? தெரியலையா? பாரு, எதுக்காகவும் படிப்பு மட்டும் விட்டுறாத. டாக்டர் படிப்பு என்கிட்ட இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், பயங்கர பிரில்லியன்ட். நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கா. பயங்கர புத்திசாலி. படிச்சுக்கிட்டே இருப்பா, புதுசு புதுசா கண்டுபிடிப்பா. அவ மூளை அப்படித்தான் வேலை செய்யும். நீ அப்படி படி. இந்த ஒரு மாசம் நீ காலேஜுக்கு போனவள் தானே, நான் கூட்டு போறேன். பிராமிசா, நீ டாக்டருக்கு படிக்க சொல்லிட்டல, நான் உன்னை கூட்டு போறேன். தெய்வமே, என் அம்மாவோட கண்ணீரும் என் அம்மாவோட வேண்டுதலும் சும்மா போகல. என்ன ஒரு நல்ல மனுஷங்கிட்ட கொண்டு சேர்த்திருக்க. என்னால இந்த மனுஷனுக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. உண்மையிலே தெய்வம் இருக்குது, ஏதோ ஒரு மனுஷ ரூபத்துல. இன்னைக்கு எனக்கு இவர் தான் தெய்வம். இவ்வளவு நேரம் ஆகுது, அவர் தப்பா ஒரு பார்வை கூட பார்க்கவே இல்லை. இப்படியும் கண்ணியமான மனுஷங்க உலகத்துல இருப்பாங்களா? நான் எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்தேன், தப்பா தான் பார்த்தாங்க. அப்பா இல்லாத புள்ளனி என் மாமன்காரன் கூட என்ன தப்பா பார்த்தான். என்ன புள்ள மாதிரி பார்க்க வேண்டிய மாமனே என்ன தப்பா பார்த்தான். இந்த மனுஷனை நான் வதனத்துல இருந்து பாக்குறேன், என்ன ஒரு நிமிஷம் கூட தப்பா பார்க்கல. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. தெய்வமே, என்னால இந்த மனுஷனுக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. நான் தெய்வமா நினைக்கிறேன், இந்த மனுஷனுக்கு என்னால எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. நான் எப்படி வந்தனோ அப்படியே எந்த அவமானமும் கொடுக்காம நான் இங்கிருந்து போயிடணும். எனக்கு நீங்க தான் வழி சொல்லணும். இங்க பாரு, பயப்படவே பயப்படாத. உன்னை எப்படி காலேஜுக்கு கூட்டு போகணும், எப்படி காலேஜ் இருந்து வீட்டுக்கு கூட்டு வரணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, கரெக்டா நான் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பேன். அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும். உனக்கு கொஞ்சம் தான் பேச வராதோ? ஆனா கொஞ்சம் நீ பேசுறல்ல, அது சரி. நீ எப்படி டாக்டருக்கு படிச்ச? என்ன என்னத்துல இருச்சவன் இருக்கா? என்ன போடி வெளியில, போடி வெளியில. இல்ல, இந்த மனுஷனை விட்டு எனக்கு பாதுகாப்பான இடம் எங்கேயுமே இல்ல. இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு இழிச்சவன் என்ன தெரியுதான்னு கேட்க. எனக்கு காது நல்லா கேட்கும், நான் நல்லா படிப்பேன், நல்லா எழுதுவேன். டீச்சர் சொல்லிக் கொடுக்கறத நல்லா எழுதி காட்டுவேன். ஸ்பெஷல் சைல்டு கோட்டால சேர்ந்துக்கிட்டேன். என்ன சேர்த்துக்கிட்டாங்க 12th ஃபர்ஸ்ட் மார்க். அதனால போட்டி போட்டு காலேஜில் என்ன சேர்த்துக்கிட்டாங்க. படிப்புக்கும் என் ஊனத்துக்கும் எந்த தடையும் இல்லை. நான் நல்லா எழுதுவேன், படிப்பேன். பேச மட்டும் வராது. சாரி சாரி சாரிம்மா, நீ என்னை ஏமாத்திட்டியோன்னு. சாரி சாரி. நான் இப்போ உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கேன். நீங்க யாருன்னு தெரியாதனால ஃபர்ஸ்டே ஏமாத்திட்டேன். இப்போ அதை நான் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்குது. இப்போ நான் பேசுவேன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். பரவாயில்ல.
அப்புறம் மாத்த துணிக்கிற என்ன பண்ணுவ? காலேஜுக்கு போகணும்ல. சரி, உன் அளவெல்லாம் கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காலேஜுக்கு கொண்டு போற புக்கெல்லாம் புரியல, எழுதித்தா. என் காலேஜ் சம்பந்தப்பட்டது எல்லாம் காலேஜ்லயே வச்சுட்டு வந்துடுவேன். என் மாமாக்கு நான் படிக்கிறது பிடிக்காது, என் அத்தைக்கு நான் சுத்தமா பிடிக்காது. அதனால நான் வீட்டுல வச்சு படிச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால காலேஜ் என்னை வலுக்கட்டாயமா சேர்த்ததுனால என்ன அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு சாரு தெரியும். அவங்க போலீஸோட வந்து எங்க வீட்டுல சண்டை போட்டதுனால தான் என்ன காலேஜுக்கே அனுப்புறாங்க. ஓகே 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 ஓகே, சரி பயப்படாத. நான் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இதுல சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிடு. பயப்படாத, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அளவு அளவு மட்டும் கொடுத்து விடு. உள்ளுக்குள்ள டாப்ப போட்டுக்க. இவன் கிட்ட பேசும்போதுல எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. உள்ளுக்குள்ள டாப்ப போட்டுக்க. நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு சொல்லுவேன், அதை மட்டும் சொல்லி அப்போ திறந்த மட்டும் போதும். நான் எப்போ வீட்டை விட்டு கிளம்புனாலும் ஒரு பாஸ்வேர்டு சொல்லிட்டு போவேன். அந்த நம்பரை சொன்னா மட்டும் நீ திறந்தா போதும், புரியுதா? சும்மா கதை தட்டினாலோ காணியும் கொள்ளு தட்டினாலோ திறக்க வேண்டாம். சரி, நான் போய் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். இன்னும் நேரமா போனா கதவெல்லாம் பூட்டிடுவானுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்லவரா இருக்காரு. தேவா சார், என் பேர பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. பிள்ளையும் என் மருமகளையும் போட்டு தரதுக்கு பிளான் போட்டிருக்கான். இங்க பாரு, என் பேர பிள்ளைக்கு என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அவன் நல்லா வாழணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இங்க பாரு, அந்த நல்ல சிவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். அந்த கையும் காலையும் வச்சுக்கிட்டு அவன் எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் அதுக்குத்தானே சொத்தையே சேர்த்து வச்சிருக்கான். அவன் சொன்ன வேலை செய்யறதுக்கு என் மகனும் என் மருமகளும் பிரியக்கூடாது. பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு அந்த ஆதிரா கச்சிதமா பண்ணிட்டு இருக்கான். நான் கூடயே இருக்கணும். நீ மத்த வேலையெல்லாம் இருந்து பாரு. ஐயா, உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துட்டுனா? எனக்கு எதுவும் ஆகாது. என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அவன் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வாழணும். பகையை நான் தீர்த்துக்கிறேன், என் பிள்ளைங்க வாழட்டும். என் பிள்ளைங்க வாழணும். பகையை எனக்கு தீர்த்துக்க தெரியும். கேஷுல நிலை, நான் சொல்றது மட்டும் செஞ்ச போதும். சரி, எப்படியும் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள ஆதிராவும் நல்ல சிவனுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. எனக்கு நல்லா தெரியும் வந்திருக்காரு என் அப்பா. இனியும் நல்ல சிவன் சும்மா இருக்க மாட்டான். சும்மாவே இருக்க மாட்டான். பேசாம அந்த நல்ல சிவன் கதையை முடிச்சா என்ன? இல்ல, அவன் கணக்க என் அண்ணன் புள்ளதான் முடிப்பான். சின்ன பிள்ளையா? அவன் சின்ன புள்ளதான். கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதுல்ல. அவனை வச்ச நல்ல சிவன் கதையை முடிப்பேன். அப்பதான் எங்க அம்மா பண்ணி கொடுத்த சத்தியத்தை நாங்க நிறைவேற்றின மாதிரி. இல்லன்னா எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது. எங்க அண்ணன் புள்ளைய வச்ச நல்ல சிவன் கதையை நான் முடிப்பேன். இந்த விஷயம் இந்த ஆதிராவுக்கு தெரியும். தேன்மொழி கிட்ட போட்டு கொடுத்துட்டானா புள்ள பிறக்கட்டும், அது ஏன் புள்ள. புள்ள பிறந்தோடனே எங்க அண்ணன் என் கையில கொடுத்துருவான். அப்புறம் அவன் ஏன் புள்ள. அவனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவனை வச்சுத்தான் நல்ல சிவன் கதையை முடிப்பேன். அது வரைக்கும் விட்டுத்தான் பிடிப்பேன். அதுல காதாம்பரியும் அடங்குவா, அந்த ஆதிராவும் அடங்குவா. என் அண்ணன் புள்ள இந்த மண்ணில் வரட்டும். அன்னைக்கு தான் இந்த பொண்ணு தரோட உண்மையான ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க. நான் விக்கலடா, பொண்ணு தரேன். அப்படின்னா உங்க அண்ணன் வச்ச பேரு? அவன் ஆள் மனசுல என் பேர் பதிஞ்சிருக்கு. அதனால ஏதோ ஒரு பேர் வைக்கிறதுக்காக அவன் என் பேரை வச்சிருக்கான். எங்க அண்ணன் பேரு தான் விக்கி. அவன் பேரை நான் தெரிஞ்சேதான் வச்சேன், விக்கி என்ற விக்னேஷே. என் பேர் தான் பொண்ணு தரேன். என் அப்பா எனக்கு வச்ச பேரு பொண்ணு தரேன். என் அண்ணன் புள்ளைக்கு அதே பேர் தான் வைப்பேன். என் அண்ணன் புள்ள பேரும் பொண்ணு தரதான். அவனை வச்ச எதிரிகளை தோல் தோளாக்கல நான் பொண்ணு தர இல்ல. என் புள்ள பொண்ணு தர சும்மா விட மாட்டான். நான் பொண்ணு தரன்னு பேர் வச்சது என் ரெண்டாவது உனக்கு. அவனுக்குள்ள ஆழமா பாசம் இருந்த போய் தான் பொண்ணு தர சீரளவு இல்லாத போது கூட தான் பேர தம்பி பேரா மாத்திருக்கான். இல்ல, என் பிள்ளைங்களை நான் இதுல ஈடுபடுத்த போறது இல்ல. நல்ல சிவன் கதையை நான் முடிக்கணும். விக்கி லேஸ்பட்டவன் கிடையாது. இன்னத்துக்கு கழுத்துல இறங்கிருப்பான். அவன் எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நல்ல சிவன் கதையை நான் முடிக்கணும். என் பிள்ளைங்க நல்லபடியா வாழணும்னா நல்ல சிவன் கதையை நான் முடிக்கணும். செப்புல பொண்ணு தர வரான். தூக்கத்தை பாத்தீங்களா? வீட்டுல இருக்கும்போது வெளியில கூட்டு போங்கன்னு அடம் பிடிக்க வேண்டியது, பாதி தூரம் வரதுக்குள்ள கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. இனி வீட்டுல போய் நான் அந்த இடத்துக்கு போவே இல்லைன்னு அடம் பிடிக்க வேண்டியது.
பச்சை புள்ள அப்படிதாண்டி இருக்கும். மறுபடியும் இதே இடத்துக்கு நம்மள கூட்ட சொல்றா. நம்ம இதோட 2வது திருப்பு வந்திருக்கோம். தூக்கத்தை பத்தி அவளுக்கு உங்ககிட்ட வந்ததா இப்படி தூங்குதா? அப்பா மடி சொற்கொண்டி. அதான் என் புள்ள அப்படி கிடந்து தூங்குதா? தூங்கட்டும். வீட்டுல தூங்க நான் போடுற பாடு எனக்கு தானே தெரியும். நைட் உங்களை தூங்கவே விட மாட்டா, பாத்துக்கிட்டே இருங்க. பரவாயில்ல, இப்பதானே விளையாண்டுட்டு போட்டோம். உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? சந்தோஷமா கொண்டு என் பிள்ளை விட்டு படுத்துற பாட பார்த்துட்டு. என்னங்க, நான் ரொம்ப குண்டாயிட்டேன்ல. அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இது ஒரு உடம்பே இல்ல. இது ஒரு உடம்பாடி. என்னங்க என்ன நீங்க என்ன ரொம்ப பெரிய ஆளு மாதிரி தெரியுறீங்க? என்ன 2 பிள்ளைக்கு அப்ப எப்படி இருப்பேன்? இல்ல, இப்பதான் திடீர்னு ரொம்ப பெரிய ஆளா தெரியுறீங்க. அது வேற இல்ல, உன் கத்தை தாலி கட்டிட்டல, அது பெரிய ஆள் சொன்ன தானே வந்துட்டு. பொறுப்பு அதிகம் இல்லாமா? இந்த பிள்ளைய பார்க்கணும், வைத்திருக்க பிள்ளைய பார்க்கணும், அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு பிளான் போடணும். நல்லா இருக்குதே. ஓய், கேப்பெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு வந்துட்டு சரி, எங்க உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி வா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா? என்ன? இதே மாதிரி முன்னாடி வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு. இப்பெல்லாம் அப்படி இல்லவே இல்ல. எவ்வளவு வந்தா சண்டைக்கு போயிருவேன். இந்த தாலிக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கு பாத்தீங்களா? இப்ப தைரியமா சொல்லுவேன், நான் பொண்ணு தர பொண்டாட்டி. எப்படி? சூப்பர். ஆமாடி, உண்மையில நீ பொண்ணு தர பொண்டாட்டி தான். ஏங்க, ஒரு மாலை கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கி தரீங்களா? சரி இரு, நான் வாங்கி தரேன். புள்ளைய பார்க்கணும். சரி நீ மட்டும். இல்ல வேண்டாம், நான் வரேன். வா. இல்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன். இவனை திட்டு படி ஏற முடியாது. இவன் மட்டும் போயிட்டு வந்துருவா. இரு, நான் வரேன். திரும்பி பாரு. விக்கி வந்திருக்கான். நானே கஷ்டப்பட்டு பூ வச்சுட்டு இருக்கேன். ஓ, அதுக்குதான் இத்தனை கிளிப்போ. அவ முடிக்கு கேட்கவே நிக்காது. கஷ்டப்பட்டு குத்தி வச்சிருக்கா. நீ வேற முடி இருக்கலாம். இது என்ன பண்ணி முடி மாதிரி இத்தான் அடுத்தில. இல்ல கிண்டல் பண்ணதுல இது முடியான்னு கேட்க. டோப்ப முடி மாதிரி குற்றாலத்து தண்ணியாக்கும். அத்தா அப்படி வளர்ந்துருக்கு. அது சரி. ஓமண்டில மட்டும் என்ன முடி கம்மியாவா இருக்குது? தொப்பி வச்சு மறைச்சிட்டாலேதான். நீயும் தொப்பிச்சுட்டு மறைச்சிட்டாலே வேண்டியது என்ன? சரி இன்னும் புள்ளிதா, நீ அவளை கூட்டிட்டு போ. நல்ல நேரம் வந்தேன், நான் தூங்கிட்டா. பிள்ளைய புடி, நான் உள்ள கூட்டு போயிட்டு வரேன். பார்த்து கூட்டு போ, கைய பிடிச்சுக்க. சரிடா, அண்ணா பிள்ளைய புடி. ஐயா குட்டிக்கு வெளியில வந்ததான் தூக்கம் போலுக்கு. வீட்டுல இருந்து ஒரே சேட்டை. நல்லா தூங்கிட்டா. கரெக்டா வீட்டு வாசல்கிட்ட போகும்போது முடிச்சிருவா. சரிண்ணே, நீ அவளை பார்த்து கூட்டு போயிட்டு வா. சரிடா, முடிச்சா உள்ள கூட்டு வா. சரி நான் பார்த்தத, நீ போ. கைய பிடிச்சு கூட்டு போ. சரிடா, என்ன அக்கறை? வேற ஒண்ணு இல்ல, புள்ள அவங்க போது பத்தியா அந்த அக்கறை. ரொம்ப பெருசாலாம் நினைச்சாதுன்னு நான் தான் உண்மையில பாசமா இருக்கேன். போ இப்ப. சரி பார்த்து கூட்டு போ. தூக்கிக்கிட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்கு என்ன, தூக்கிட்டு போ. இருக்க தூக்கிட்டு போறேன். இப்பதான் உனக்கு வேண்டுதல் நிறைவேற்றணும், அவ்வளவுதானே? நான் தூக்கிட்டு போறேன், வா. பார்த்தே, அதெல்லாம் தூக்கிட்டு போற வேண்டாம். என் அண்ணனும் தேன்மொழி சந்தோஷமா இருக்கணும். மோட்டிவ் கட்டுறேன். நீ வந்த நேரம் தான் என் அண்ணனுக்கு அவன் பிடிச்சதெல்லாம் வாழ்க்கையில வந்தது. நீங்க அண்ணனுக்கு மட்டும் தேவையில்லை, எங்க வீட்டுக்கே நீதான் தேவதை. உன்னாலதான் தேன்மொழி எங்க அண்ணன்கிட்ட வந்து சேர்ந்தான். உன்னாலதான். தங்க புள்ள அழக பாரு, தூங்குற அழக பாரு, ஆம்பளை போய் மாதிரி. என் தங்க புள்ள, உன்னாலதான் என்ன சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு யாருமே இல்லாதப்போ நீ கூட இருந்த. உன்னாலதான் அவனுக்கு வாழ்க்கையே கிடைச்சது. தூக்குற அழக பாரு, தங்க புள்ள, தங்க புள்ள, தங்க புள்ள. இந்த அப்பாவுக்கும் நீதான் செல்ல புள்ள. வீட்டுக்கு நீதான் செல்ல புள்ள. நீதான் நம்ம வீட்டு வாரிசு. அத்தி அம்மையார் முடிச்சுட்டாவல. மேடம் இன்னும் நேரம் கிடக்கு மேடம், நீங்க தூங்குங்க மேடம். அப்பா தானே, அப்பா அங்கதான் நிக்க, நீ தூங்கு. எனக்கு இன்னும் நேரம் கிடக்குது. வீட்டை போய் தான் முடிக்கணும். ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகணும் அடம் முடிக்கணும். உனக்கு இன்னும் நேரம் கிடக்கு, நீ தூங்கு. என்ன மேடம்? அப்பா அம்மாவும் இப்ப உள்ளதான் போயிட்டு இருக்காவ, இப்ப வந்துடாவ. என் பிள்ளைக்கு எதுவும் வேணுமா? இன்னும் தூக்க கிளப்பு போகல, நீ தூங்கு, வா. அப்ப உன்னை தூங்க வைக்க. வா, அப்ப மேல தொடுங்க. ஓடியா ஓடியா. என் தங்க பிள்ளை தோல்ல படுத்துக்க. தங்க பிள்ளை, தங்க பிள்ளை, தூங்கு தூங்கு தூங்கு. தேவிக்கு என்ன கத்தனமா இருக்கு? என்னடா? என்ன சொல்லு, என்ன? திடீர்னு வயிறு வலிக்குங்க, அவளால கண்ணை திறக்க முடியல. சோதனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. தூங்கு. எனக்கு
எனக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணும் செய்யாதுல. பயந்துட்டான். டேய் நீ வீரன், என் கூட பேசிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தூக்கு. டேய் நான் சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு கை கால்லாம் ஆடுதுடா. சரி நீ பொல்லிய பொடி, நீ முத. என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. டேய் பயப்படாத, ஒண்ணு இல்ல. அவன் ஏற்கனவே டாக்டர் அவன் கரெக்டா கண்ட்ரோலா தான் இருக்கா. என்னடா சும்மா இவன் கிட்ட இருந்து நானும் விளையாடம் ஆயிருவேன். டேய் நீ சும்மா இரு. இவளுக்கு ஒண்ணும் செய்யாதுல்ல. அட போய் பயிர இப்படி பயந்து போய் நிக்கான். ஒண்ணும் செய்யாது. அது பலவீனத்துல மயங்கிருப்பா. இரு, எனக்கு படப்பட போகுதுடா. என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் பயப்படாத, சார் வந்துட்டாரு. பயப்பட தூக்குடா. கீழே என்னால முடியாது. எனக்கு கை காலம் ஆடுது. இவனுக்கு எதுவும் செய்யாதுல்ல. இவ வழியில மயக்க முடிட்டா. எனக்கு பயமா இருக்கு. பொண்ணு நீ நான் பாத்துருந்தேன். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு பயமா இருக்குடா. அடிச்சை இவனை வச்சுக்கிட்டு புள்ளை வர பிடிக்கணுமே. நான் மாப்பிள்ளை வர சொல்றேன். பயப்படாத பயப்படாத பொழுது பயப்படாத. ஒண்ணு இல்ல, அங்க பாரு. இதெல்லாம் சாதாரண இல்ல. ஒண்ணு இல்ல, அங்க பாருங்க பாரு. ஒண்ணு இல்ல. இவ வலி தாங்கிக்கிட மாட்டா. எனக்கு பயமா இருக்குடா. இவளுக்கு அதிகமா வலி கொடுங்க. பயமா இருக்குடா. பொண்ணு நீ விக்கிய தோல்ல வாங்கிக்க. புள்ளைய என்கிட்ட கொடுத்துரு. நான் மர்ம தூக்கிட்டு போறேன். என்னது உடலுக்குற? ஐயோ பொண்ணு தெரிய என் பேர் தான் பொண்ணு திறன் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் சந்தேகப்பட்டதே இவர் அப்பாதான். இவர் அப்பாவே தான். எப்படி என் பேர் இவருக்கு தெரிஞ்சதே? எனக்கு பயமா இருக்குடா. ஒரு நிமிஷம். நீ பதறாத. கொண்டா புள்ளைய கொண்டா பிளீஸ். என்னால முடியாது. என்னால இப்ப தூக்க முடியாது. சரி அதிக பாசம் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை பலவீனம் ஆக்கிட்டேன். அவ படுற வழி உன்னால தாங்கிக்க முடியாது. நீ இங்கே இரு. நீ வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கலாம். இல்ல இவளை புரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நான் தூக்க முயற்சி பண்றேன். வேண்டாம், இப்போ ரிஸ்க் இருக்க வேண்டாம். கொண்டா புள்ளை கொண்டா. அவ ஏன் புள்ள கொண்டா. பயப்படாத. ஒண்ணு இல்ல, நம்ம இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஒண்ணு இல்ல, தைரியமா உன் புள்ள வரப்போறான்ல, சந்தோஷமா என் பொண்ணாட்டி ஒண்ணும் செய்யாது. பொண்ணு விக்கி இல்ல, பொண்ணு தரனே கூப்பிடுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிடு. ஆஸ்பத்திரிக்கு போலாம். என் வண்டியில தான் நிக்குது. வண்டியில எடுத்துக்கலாம். சரி அண்ணே வா. அவனை பிடிச்சிக்க. அவன் கீழே விழுந்துறாங்க. அவனுக்கு ரொம்ப பதட்டமா நிக்கான். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ அவனை பிடிச்சிக்க. நான் பிள்ளை தூக்கிட்டு போறேன். கார் எடுத்துட்டு போய் வா. சரி வா. நீ முத என் தோலை செஞ்சுக்க. வா. நீ கீழே விழுந்துறாங்க. வா முத. எனக்கு பயமா இருக்குடா. நீ எந்த தைரியத்தை கூட்டிட்டு வந்த தனியா? ஒண்ணு ஆகாது. இங்க வா. எனக்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியலடா. கை கால ஆடுதுடா. அட பாவி. ஒண்ணு இல்ல, இங்க வா. நான் தூக்கிட்டு போறேன். வா. அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல. எனக்கு படப்பட போகுதுடா. அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல. என்ன இவன் இவ்வளவு பலவீனமா வந்திருக்கா? ஒண்ணு செய்யாது அவளுக்கு ஒண்ணு செய்யாது. என்னால அதெல்லாம் பார்க்க முடியாதுடா. அவ கஷ்டப்படுறதுல பார்க்க முடியாதுடா. அங்க வச்சவ எப்படி கத்துனா தெரியுமாடா? அப்படி மயங்கிட்டா. என் கை கால ஆட ஆரம்பிச்சுட்டா. சரி ஒண்ணு இல்ல. வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். முடியா ஒண்ணு இல்ல. வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். முடியா எனக்கு பயப்பட போகுதுடா. ஐயோ ஒண்ணு இல்லன்னு அவளுக்கு ஒண்ணு செய்யாது. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம புள்ள பிறந்துட்டான்னு வரும். நீ ஆளாதுங்க பாரு. ஒண்ணு இல்ல. வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது.